இந்த HP விக்டர்ஸ் லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் ஒன்றும் பெரிய டெக்கிலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நாங்க வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். அத வச்சு தான் இந்த லேப்டாப் வாங்குனோம். சும்மா ஜஸ்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பேசிக்கா மட்டும் சொல்றேன். ஸோ CPU ப்ராசஸர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ CPUன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா AMDல Ryzen 7 ப்ராசஸர்ல 7445 H ப்ராசஸர் தான் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். அடுத்து GPUன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா RTXல 3050 6GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இதுலேயே வந்து 2050 இருக்கு. ஸோ அதில் 4GB டெடிகேட்டிவ் கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராசஸர் ரெண்டரிங்லாம் பண்ணுறதுக்கு, ஏன்னா நாங்கள் பேசிக்காக எடிட்டிங் அண்ட் கேமிங் பர்பஸ்க்காக தான் அந்த லேப்டாப் வந்து வாங்குறோம். ஸோ அப்படின்ற போது கொஞ்சம் ஹையர் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடப்பும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றக்காக தான் இதுக்கு நாங்கள் போனோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம். ஸோ ரேம் வந்துட்டு இதில் கொடுக்கும்போது 16GB ரேமோட கொடுத்துட்றாங்க DDR4. ஸோ நம்ம ஃபியூச்சரில் நமக்கு வந்துட்டு வேணும்னா 32GB வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 512GB இன்பில்ட்டாக வந்துட்டு SSD வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக நம்ம HDD இருந்துச்சுன்னா நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 512GB எனஃப் தான் நான் நினைக்கிறேன். 1TB வரைக்கும் இருக்குது. ஸோ 512GB ஓகே தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே 15.6 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு 144 ஹெட்ஸில் இருக்குது. ஆன்டி கிளார் சிஸ்டம் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பொசிஷன்லேருந்து பார்த்தாலும் வீடியோ குவாலிட்டி வந்துட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிளார் இல்லாமல் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு கூலிங் சிஸ்டம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னாலே வந்துட்டு பேட்ரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கனாலே ஹீட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி ஒரு லேப்டாப் வெறும் ஒரு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக வந்துட்டு ஹீட்டிங் வந்து ஆகாது. இப்போ சிங்கிள் ஃபேன் வந்து சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ன்றதுனால டூயல் ஃபேன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீட்டில் கொஞ்சம் ஈஸியாக போகணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேணா வேறு ஏதாவது இந்த ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறத கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அது பேசிக்காக இதெல்லாம் இருக்குது. நாங்கள் நிறையா சர்ச் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றக்காக இதை நாங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்றக்காக இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு, டெஸ்க்டாப் வாங்கலாமா லேப்டாப் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக வந்துட்டு டெஸ்க்டாப் இஸ் எ வெரி பெஸ்ட் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நம்ம நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்லாட்ஸ் வந்துட்டு இருக்கும், நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு டெடிகேட்டிவாக நமக்கு CPU வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப் வாங்கினோம் அப்படின்னா ஸோ லாங்ஜிவிட்டிக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். இப்போ லேப்டாப்னா நம்ம ஒன்று வாங்கினோம் அப்படின்னா திரும்பவும் ஏதாவது நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணோம், கொஞ்சம் அதுக்கு நிறைய காஸ்ட் வைஸ் செலவாகும். வேற லேப்டாப் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதே இது உங்களுக்கு டெஸ்க்டாப்னா நம்ம இன்பில்ட்டாகவே அதுக்கான ஸ்லாட்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா நம்ம லேப்டாப் போர்ட்டபிலிட்டியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் வரலாம். பட் டெஸ்க்டாப்னா அது பண்ண முடியாது. ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி டெஸ்க்டாப் வந்துட்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் சொல்லணும். ஸோ டெஸ்க்டாப்மே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 40,000க்குலாம் கிடைக்குது. லேப்டாப்மே 30,000 20,000 40,000லாம் கிடைக்குது. பட் நமக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான். நம்ம ஜஸ்ட் ஒரு பில்லிங்காகவோ ஒரு எக்ஸல் ஒரு பவர் பாயிண்ட் இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எனஃப். நமக்கு ஒரு 30,000 40,000 வாங்கிக்கலாம். பட் நமக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வாங்குற ஒரு லேப்டாப்பு ஒரு 3 to 5 இயர்ஸாவது யூஸ் பண்ணணும். கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணுற ரெண்டரிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், ப்ராசஸர் கொஞ்சம் நல்லா இருக்கணும், டெடிகேட்டிவ் கிராஃபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கேமிங் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுல இது இந்த பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ப்ரைஸ் என்னன்றதை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். எத்தனையோ ஷாப்ஸ் இருக்கும்போது நாங்கள் ஏன் பர்டிகுலராக இந்த HP ஷோரூமில் போய் வாங்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவங்களோட எக்ஸ்பிளனேஷன், அந்த அப்ரோச் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல போய் விசாரிச்சோம், க்ரோமா, ரிலையன்ஸு, அப்புறம் நிறைய ஷோரூம்ஸில் போய் விசாரித்தோம். ஏன்னா ப்ரீவியஸாக நிறைய கம்பெனிஸும் நாங்கள் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இப்போ டெல், ஆசூஸில் வந்து பார்த்தோம், விவோ, நிறைய வந்துட்டு பார்த்தோம். அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் முன்ன பின்ன இருந்துச்சு. பட் HP இந்த டைம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸாக நாங்கள் யூஸ் பண்ண எல்லா லேப்டாப்புமே டெல் லேப்டாப் தான். டெல் தவிர வேறு எதுவுமே வாங்கினதில்லை. என்னோட ஆஃபீஸ் லேப்டாப் கூட பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் தான், பர்சனல் லேப்டாப் டெல் தான். ஸோ HP இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதுக்கு மூவ் ஆனோம். நிறையா ஷோரூம்ஸ் வந்து பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே 1000 2000 3000 முன்ன பின்ன இருந்தது. பட் இது வந்துட்டு எங்களுக்கு ப்ரைஸும் ஓகேவாக இருந்தது, அதே நேரத்தில் அவங்க அந்த அப்ரோச் பண்ணது, எக்ஸ்பிளனேஷன் பண்ணது தான் நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம்.
ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் நாங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதோட ஃபைனல் ப்ரைஸாக எங்களுக்கு சொன்னது 80,000 ரூபீஸ் தான் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு லேப்டாப் இப்போ நான் அந்த கிராஃபிக்ஸ் வந்துட்டு 4GB கிராஃபிக்ஸோட 2050 போயிருந்தேன், RTXல 2050 போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு 70,000 ரூபீஸில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு RTXலேயே வந்துட்டு 3050 6GB டெடிகேட்டிவ் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ப்ராசஸிங் ஸ்பீட் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி 2GB எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்குது கிராஃபிக்ஸில். ஸோ அப்படின்னும் போது இது நமக்கு 80,000 ரூபீஸ், கிட்டத்தட்ட 10,000 ரூபீஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ என்னடா இவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது, அட்லீஸ்ட் ஒரு 2GB எக்ஸ்டெண்ட் ஆகுது, அப்புறம் அட்வான்ஸ் ப்ராசஸர், ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துணுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. பட் எங்கள்கிட்ட இருந்த பழைய லேப்டாப் அப்புறம் அது இதுன்னு ஆஃபர் எல்லாமே பேசி கடைசியில் அது ரொம்ப பழைய லேப்டாப், அந்த டெல் லேப்டாப். ஸோ அதனால ரொம்ப பெரிய அமௌண்ட்ல ரிடக்ஷன் ஆகலை. ஸோ எல்லாமே லெஸ் பண்ணது போக எங்களுக்கு இந்த 80,000 லேப்டாப் 75,000 ரூபீஸ்க்கு ஃபைனலாக வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இது பெஸ்ட் ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 70,000 ரூபீஸ் ஒரு 2050 4GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 3050 6GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற ஒரு லேப்டாப் வந்து நமக்கு 75,000 ரூபீஸ் ஒரு 5,000லேயே நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது பெஸ்ட் ஆஃபர் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் அந்த ஆஃபருக்கு இதை கிராப் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் இந்த லேப்டாப் வச்சிருக்கீங்களா, என்ன ப்ரைஸுக்கு வாங்கினீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த வீடியோவில் வெறும் ஸ்பெக் மட்டும் தாங்க சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் விலாக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ ஒரு 3 months 6 monthsக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.